ஆசிய விளையாட்டு விழாவில் இம்முறை 9 வகையான விளையாட்டுகளின் கீழ் 80 வீர வீராங்கனைகள் பங்கு பெற்றுள்ளனர். இலங்கை அணியின் தலைவராக பளுதூக்கல் வீரர் சிந்தன கீதால் விதானகே செயற்படுகின்றார். விளையாட்டு விழாவில் மெய் வல்லுநர், கிரிக்கெட், ஹாக்கி, ரக்பி, படகு போட்டி, மல்யுத்தம், பளுதூக்கல், குத்துச்சண்டை மற்றும் கடற்கரை கரப்பந்தாட்டம் ஆகிய 9 வகையான விளையாட்டுகளில் இலங்கை வீர வீராங்கனைகள் பங்கு பெற்றுள்ளனர். இவற்றில் பதக்கம் வெல்லக்கூடிய அணிகளாக ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவு கிரிக்கெட் அணிகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. அணிக்கு 7 கொண்ட ரக்பி அணி பதக்கம் ஒன்றை வெல்லும் வாய்ப்பு இருப்பதாக அணித்தலைவர் பசில் மரிஜா கூறுகிறார். ஹாக்கி போட்டிகளில் பலம் வாய்ந்த பாகிஸ்தான் மற்றும் இந்தியா ஆகிய அணிகளை எதிர்த்தாட வேண்டிய நிலை இலங்கைக்கு இருக்கிறது. மெய் வல்லுநர் போட்டிகளில் மகளிருக்கான 400 மீட்டர் ஓட்டத்தில் தேசிய சாம்பியனான சந்திரிகா சுபாசினி, ஈட்டி எறிதல் தேசிய சாம்பியன் நதிகா லக்மாலி, உயரம் பாய்தல் தேசிய சாம்பியன் மஞ்சுள குமார் ஆகியோர் மீதும் மிகுந்த எதிர்பார்ப்பு நிலவுகிறது. குறித்த விளையாட்டு விழாவின் அங்குரார்ப்பண வைபவம் இலங்கை நேரப்படி இன்று பிற்பகல் 2:30 அளவில் ஆரம்பமாக உள்ளது. இம்முறை மெய் வல்லுநர் போட்டிகளில் இலங்கை பதக்கம் ஒன்றை வெல்வதற்கு பாரிய அர்ப்பணிப்பை செய்ய வேண்டும் என்று சிரேஷ்ட மெய் வல்லுநர் பயிற்சியாளரான யோகானந்த விஜயசுந்தர கூறுகின்றார். இம்முறை ஆசிய விளையாட்டு விழாவை இதற்கு முன்னையவற்றை விட சற்று மாறுபட்ட விதத்தில் தான் நாம் எதிர்நோக்க வேண்டியுள்ளது. இதற்கு முன்னர் நடைபெற்ற போட்டிகளுக்கு பயணமாகும் போது குறித்த இந்த போட்டிகளில் இந்த பதக்கத்தை பெரும்பாலும் எம்மால் வெல்ல முடியும் என கூறக்கூடியதாக இருந்தது. என்றாலும் இந்த முறை அவ்வாறு கூறுவதற்கு மிகவும் குறைந்த எண்ணிக்கையிலான போட்டிகளே உள்ளன. மகளிர் ஈட்டி எறிதல் தொடர்பாக எதிர்பார்ப்பு உள்ளது. அதற்கு 58 மீட்டர் தூரத்திற்கு அப்பால் ஈட்டியை எறிய வேண்டும். மகளிருக்கான 400 மீட்டர் ஓட்டத்தை 52 செகண்ட்களுக்குள் பூர்த்தி செய்தாலே பதக்கம் ஒன்றை வெல்ல முடியும்.